அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமோடு உள்ளோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை திரும்பியும் சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த பதிவுக்குள்ளார போகலாம். நல்ல மெசேஜ் தான் நான் இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு குட்டி ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கதையோடு ஆரம்பிக்கட்டுமா? ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அந்த டீ கடையில் அந்த முதலாளி டீ ஆற்றிட்டு இருக்காரு, யாருக்கோ டீ போட்டு ஆற்றிட்டு இருக்காரு. அந்த கடையோட வாசலில் ஒரு பெஞ்ச் கிடக்குது. அந்த பெஞ்சில் ஒரு பெரியவர், ஒரு முதியவர் பேப்பர் படிச்சுக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருக்காரு, டீ கிளாஸில் வச்சு. அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பையன், ஒரு இளைஞன் வேகமாக ஓடி வரான். ரொம்ப வேகமாக அந்த பையன் ஓடி வரான். இவங்களை நோக்கி தான் ஓடி வரான் அப்படிங்கிறத இவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. தூரத்துலேருந்து ஓடி வரான், ரொம்ப ஸ்பீடாக ஓடி வரான். அதை பார்த்த ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க ஒரு செகண்ட். ஏதாவது மாடு எதனா துரத்திட்டு வருதோ, அதனால தான் இந்த பையன் இவ்வளோ வேகமாக ஓடி வரானோ அப்படின்னு நினச்சாங்க. அந்த பையன் நின்றுட்டான். அந்த தாத்தா கிட்ட நின்றுட்டு ரொம்ப பயங்கரமாக மூச்சு வாங்குறான். ரொம்ப வேகமாக ஓடி இருக்கான், அதனால் நல்லா மூச்சு வாங்குறான். தாத்தா கேட்குறாரு, தம்பி என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வர? மாடு எதனா துரத்திட்டு வருதா அப்படின்னு தான் நினைச்சதை அப்படியே கேட்குறாரு. ஏண்டா அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மாடுகள் இருக்குது. அடிக்கடி இந்த மனிதர்கள் சில மாடுகளால் துரத்தப்படுவது வழக்கம். அதனால் அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இவர் யூகம் செஞ்சு கேட்குறாரு, மாடு துரத்துதான்னு. அந்த பையன் இல்லைன்னு தலையாட்டுறான், இன்னும் மூச்சு வாங்கிட்டு இருக்கான். எதனா செய்தி சொல்ல வந்தியா முக்கியமாக எங்ககிட்ட? எதனா ஆபத்தா, பிரச்சனையா ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கும் இல்லைன்னு தலையாடுறான். பின்ன என்னப்பா, எதுக்குடா இவ்வளோ வேகமாக வந்த? டீ கடையில் டீ வாங்குறதுக்கா இவ்வளோ வேகமாக வந்த? பொறுமையாக வந்திருக்கலாம்லேன்னு சொல்ல அந்த பையன் சிரிச்சிட்டே சொல்கிறான், தாத்தா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. ஜெயிச்சிட்டியா அப்படின்னு யோசிக்கிறாரு தாத்தா. எதில் ஜெயிச்சே அப்படின்னு பார்த்தா பின்னாடி இன்னொருத்தன் ஓடிக்கிட்டே வரான். அப்போ தான் தெரியுது அந்த டீ கடைக்காரருக்கும் அந்த தாத்தாக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு வராங்க. இவன் முதல்ல வந்ததுனால ஜெயிச்சிட்டான், அதான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாங்கிறத இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஓட்டப்பந்தயமா, அதில் ஜெயிச்சிட்டியான்னு கேட்க ஆமாங்கிறான். நான் முதல்ல வந்தேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறான். சரிப்பா நாங்கள்லாம் என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் டீ கடைக்காரரும் சொல்கிறாங்க. ரெண்டாவதாக நின்றான்ல ஒரு பையன், அவனும் அந்த இடத்துல மூச்சு வாங்குறான். அவன் சொல்கிறான் தாத்தாவை பார்த்து, தாத்தா நான் ஜெயிச்சிட்டேன்டு. தாத்தா அப்படியே ஒரு கணம் பார்க்குறாரு. நீ எப்பட்றா ஜெயிச்ச? அவன் முதல்ல வந்தான், அதனால் அவன் ஜெயிச்சிட்டான். நீ ரெண்டாவதாக வந்த, நீ தோற்று போயிட்டடா அப்படின்னு சொல்ல, நான் தோற்று போகலை தாத்தா, நான் ஜெயிச்சிட்டேங்கிறான் அந்த பையன். தாத்தாவுக்கு குழப்பம், கடைக்காரருக்கும் குழப்பம். அப்படியே பார்க்க அந்த பையன் சொல்கிறான், தாத்தா நான் ரெண்டாவதாக தான் வந்தேன். சரி ஓகே, ஆனால் என்னண்டா இந்த இடத்த நாங்கள் எங்கே ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தோமோ அங்கிருந்து இந்த கடையை நெருங்குவதற்கு உள்ள தூரத்தை 5 நிமிஷத்தில் நான் கடந்துருவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன். டைமர் செட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் வெறும் 4 நிமிஷம் 10 செகண்ட்லேயே இங்கே ரீச் பண்ணிட்டேன். அப்போது எவ்வளோ சீக்கிரம் நினச்சதை விட நான் வந்திருக்கேன் பார்த்தீங்களா? நான் இதில் தான் சொன்னேன், இதில் நான் ஜெயிச்சிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தாத்தாவும் கடைக்காரரும் மொத்த பார்த்துக்கிறாங்க. அப்போ நீ ஜெயிச்சிட்டத்தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போதே மூணாவதாக ஒரு பையன் வரான். அவன் நின்று தாத்தா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறான். மூணாவதாக ஒருத்தன் இருக்கியா? நீ என்னடா இவ்வளோ லேட்டாக வர? அதுவும் கடைசியாக மூணாவதாக வந்துட்ட, வேறு யாராவது உனக்கு அப்புறம் ஓடி வராங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் 3 பேர் தான் ஓடணும் அப்படிங்கிறான். 3 பேர் ஓடுனா நீ கடைசியாக வந்திருக்கிற, அப்போனா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லைடா, நீ தோற்று போயிட்ட. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு, நீ ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கிறார். அப்போது அந்த பையன் சொல்கிறான், இப்போவே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ஒன்றும் புரியலை. தாத்தாவும் கடைக்காரரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. டே இவனுங்க ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் இவன் முதல்ல வந்தான் ஜெயிச்சிட்டான், ஓகே. ரெண்டாவதாக வந்தவன் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. மூணாவதாக கடைசியாக எப்பட்றா நீ ஜெயிச்ச அப்படின்னு கேட்க அந்த பையன் சொல்கிறான், நாங்கள் எத்தனையோ வாட்டி ஓட்டப்பந்தயம் வச்சுருக்கோம். ஒவ்வொரு தடக்கும் ஒவ்வொரு இடத்த நோக்கி ஓடும்போதும் நான் பாதியிலேயே என்னால் முடியாமல் நின்றுடுவேன். அந்த இடத்துலையே நான் உட்காந்துருவேன். நான் வரலடா நீங்கள் போங்க, எனக்கு இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லி தோத்துடுவேன்.
ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடினால் கூட முக்கால்வாசி தூரத்தை நான் கடந்திருக்கேன். கடைசி தடவை முக்கால்வாசி தூரத்தை நான் கடந்திருக்கேன். முழுசாக இது வரைக்கும் ஒரு இடத்தையும் ரீச் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த தடவை எப்படியாவது என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி இந்த கடையை ரீச் பண்ணணுங்கிறத என் மனசில் வைராக்கியமாக வச்சுருந்தேன். எப்படியோ பயங்கர கஷ்டப்பட்டு கடைசியாக வந்தாலும் நான் இந்த கடையை வந்து ரீச் பண்ணிட்டேன். நான் பாதியில் உட்காரல, நான் முக்கால்வாசியில் விடலை என் முயற்சியை. கடைசி வரைக்கும் வந்து அந்த இடத்தையே நான் வந்து ரீச் பண்ணிட்டேன், அதில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறான் அந்த பையன். இப்போது அந்த தாத்தாக்கும் கடைக்காரருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாங்க. அப்பா, அப்போ நீங்கள் 3 பேருமே ஜெயிச்சிட்டிங்கடா அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதான். அதாவது இந்த சம்பவத்துலேருந்து நான் சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா, இந்த கண்ணால் பார்த்து ஒரு சில விஷயத்தை நாமளே அசியூம் பண்ணிப்போம். நம்மளுக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் இல்லை சில நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு, நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு, இவங்க இதுக்காக தான் இவ்வளோ இதெல்லாம் செய்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும், இந்தந்த விஷயம் இப்படி நடக்கிறதுக்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நாம் அசியூம் பண்ணிக்கிறோம், நாமளே யூகம் செஞ்சுக்கிறோம். இன்னொரு சில நேரங்களில் நம்ம காதில் விழக்கூடிய செய்திகளை வச்சு, நம்மளுக்கு மற்றவங்க சொல்லக்கூடிய செய்திகளை வச்சு நாம் அசியூம் பண்ணிக்கிறோம், யூகம் பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா, இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ண்டு. அதுதாங்க உண்மை. ஸோ அதுக்கு தான் இந்த கதையை நான் ஒரு உதாரணமாக சொன்னேன். இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பையன் ஓடி வர்றதை பார்க்குறாங்க. இருவரும் பார்த்து மாடு துரத்துகிறதுன்னு முதல்ல ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்தது என்ன செய்கிறாங்க, வேறு ஒரு யூகம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஊரில் ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு செய்தி நம்மக்கிட்ட சொல்ல வரான் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரான், அதில் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறத அவங்களால தெரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த இடத்துல அவர்களுடைய யூகம் தப்பாயிடுச்சு தானே. அதே மாதிரி 2வது பையன் வரும்போது நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பையன் தோர்த்துட்டான். அதற்கு பிற்பாடு அவங்க பேசி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பையனுக்கு அடுத்ததும் ஒருத்தவன் இருக்கான், இவன் 2வது நிலையில் வந்திருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அவன் ஜெயிச்சேன்னு சொன்ன காரணம் இதுவல்ல, 2வது இடத்துல வந்து 3வது நபரை தோற்கடித்தது அல்ல, அதையும் விட வேற ஒரு காரணம் இருக்குது. அவன் தனக்கென்று ஒரு டார்கெட் வச்சுருக்கான், இத்தனை நிமிஷத்தில் இந்த இடத்த ரீச் அவுட் பண்ணணுண்டு. அதை விட குறுகிய காலத்திலேயே அந்த இடத்த வந்து அவன் நெருங்கிட்டான், அதில் அவன் ஜெயிச்சிட்டான். அதுதான் அவன் சொன்னது, நான் ஜெயிச்சிட்டேன். இவர்கள் பார்வைக்கு இவன் தோத்தவனாக இருந்தாலும் அவன் எதில் ஜெயிக்கணும்னு அவன் மனசில் ஒரு எண்ணம் வச்சுருந்தானோ அதில் அவன் ஜெயிச்சிட்டான். அதை தான் அவன் சொன்னான். இதையும் அவனிடத்திலிருந்து விசாரித்து தெரிந்து கொள்ளும் வரைக்கும் இருவர்களுக்கும் அந்த செய்தி தெரியாது. அதே மாதிரி அவர்கள் செய்த யூகம் தப்பாயிடுச்சு. இந்த இடத்துல 3வது நபர் சொல்கிறது அவங்களால தோற்றவன் எப்படி ஜெயித்து விட்டேன் என்று சொல்ல முடியும்னு ஏற்றுக்கவே முடியலை. தன் தரப்பு விஷயத்தை அந்த பையன் எடுத்து வைக்கிற வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் என்னால் இவ்வளோ தூரத்தை ஓடவே முடியாது, இவர்களுக்கெல்லாம் பின்னால் கடைசியாக நான் வந்தாலும் எப்படி ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னால், என்னால் கடக்க முடியாத தூரத்தை நான் கடந்து அதில் நான் ஜெயிச்சிட்டேன், நான் எதில் ஜெயிக்கணும்னு நினச்சேனோ அதில் நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு இந்த பையன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற வரைக்கும் இவர்களுக்கு அது தெரியாது, புரிந்து கொள்ளவும் முடியலை. பார்க்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, கேட்குறத வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது, பார்க்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது ஒரு சில சமயங்களில் சரியானதாக இருக்கலாம், சின்ன விஷயங்களுக்கு தான் அது பொருந்தும். பெரும்பாலான நேரம் பார்க்கிறது கேட்குறது அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு ஒரு அசம்ஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து தவறாக தாங்க போகும். யோசிச்சு பாருங்கள். எப்போதுமே அந்த தீர விசாரித்து ஒரு முடிவுக்கு வர்றது தான் யாருக்குமே சரியானதாக இருக்கும். நம்ம பார்க்குற பார்வையில் இடை போடுவது ஒரு மனிதரை, கேட்குற செய்தியை வச்சு அதோட உண்மைத்தன்மையை ஆராயாமல் உடனே ஒரு முடிவுக்கு வருவது அப்படிங்கும்போது அது பல நேரங்களில் ஒன்று மற்றவங்க செய்யக்கூடிய செயலையோ இல்லை மற்றவங்களையோ நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதம் அது தவறானதாக அந்த மனிதரை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும், எதையுமே தீர வந்து விசாரிக்கவில்லை என்றால். அதே மாதிரி நமக்கோ இல்லை அவர்களுக்கோ கண்ணால் பார்ப்பதை வச்சோ காதால் கேட்பதை வச்சோ எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் வந்து பல சமயங்களில் நமக்கோ இல்லை அவர்களுக்கோ
மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை பிரச்சனைகளை கொண்டு வந்து அது பாவமான காரியமாக கூட மாறிவிட வாய்ப்புகள் அதிகம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறதையும் கேட்குறதையும் வச்சுமே முடிவெடுக்கிற பழக்கம் உங்களிடத்துல இருந்துச்சுன்னா, நம்ம இடத்துல யார் இடத்துல இருந்தாலும் சரி, அதை மாற்றிக்கொள்வதே சிறந்தது. அந்த தீர விசாரித்து எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவெடுப்பது அப்படிங்கும்போது நல்லதை கொண்டு வரும். யாரை பற்றினும் ஒரு முடிவுக்கு வருவதாக இருந்தாலும், ஒரு மனிதரை பற்றின ஒரு முடிவுக்கு வருவதாக இருந்தாலும், அது தீர விசாரிப்பதன் மூலமாகத்தான் ஓரளவுக்காவது அதனுடைய உண்மைத்தன்மையை நம்மளால் எந்த சம்பவத்தை பொறுத்து கூட உண்மைத்தன்மையை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஸோ மனுஷங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எதற்காக ஏன் அவங்க அந்த முடிவெடுத்தாங்க, எதற்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் அவர்களுக்கு முன்னாடி படைத்தவனுக்கும் அவ்வளோதான் தெரியும். மற்றபடி ஆளுக்கால் அவன் எதையுமே எந்த ஒரு மனிதர், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வயதில் மூத்தவர்கள், சிறியவர்கள், இவங்க என்ன வெளிப்பட சமயத்தில் மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட இருக்காங்க. ஸோ அதுவுமே இருக்குது. சில மனிதர்கள் உண்மையை அப்படியே வெளிப்படுத்தணும்னு நினச்சி உண்மையை சொல்கிறவங்கள்ட்ட உண்மைத்தன்மையை நம்ம அப்படியே அறிந்து கொள்ளலாம். ஆனால் நாமளாக முடிவெடுக்கிறது, நம்மளாக யூகம் பண்ணி முடிவெடுக்கிறதுங்கிறது பல சமயங்களில் அது தப்பாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் மேலே அதிகப்படியான நம்பிக்கைகள் வைத்திருப்பாங்க. அந்த நபர் இன்னொரு நபரை பற்றி ஏதாவது சொன்னால் உடனே நம்புவாங்க. இவங்க சொல்லிட்டாங்க, அதனால் இவங்க சரியாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும், இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது மேலே குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். அப்படியெல்லாம் யார் மேலேயும் வைக்கிறது எல்லா சமயத்துலேயும் சரியானதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அனுபவத்தை வச்சே நான் சொல்கிறேன். எல்லா நேரத்துலையுமே அந்த கண்ணால் பார்த்து ஒரு விஷயத்தை இப்படி தான் முடிவெடுக்கிறது, காதால் கேட்கறத வச்சு இது இப்படி தான் நடக்குது, சொன்னது உண்மையாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்குன்னு அப்படியே கன்ஃபார்மாக நம்புறது, அது எல்லா நேரத்துலையுமே சரியானதாக இருக்கிறதா கிடையாது. பெரும்பாலான நேரத்தில் அது தப்பாக தான் முடியுது. அது பல பேருக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் தீர விசாரிப்பது என்பது என்றைக்குமே சிறந்தது. தீர விசாரிப்பதன் மூலமாகத்தான் நம்மளால் ஓரளவுக்கு பல நேரங்களில் உண்மை நிலையை அப்படியே அறிந்து கொள்ளலாம். பல நேரங்களில் ஓரளவுக்காவது உண்மை நிலைமையை அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் நம்ம இடத்துல யார் இடத்துல இந்த பழக்கம் இருந்தாலும் சரி, பார்க்குறத வச்சு உடனே ஒரு முடிவுக்கு வர்றது, கேட்குறத வச்சு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றது, இப்படி இருக்கிறத தயவு செஞ்சு மாற்றி கொள்ளணும். எதையுமே தீர விசாரித்து செயல்படுவது என்பது வாழ்க்கையில் சிறந்ததாக தான் இருக்கும். இது என்னுடைய கண்ணோட்டம் தான், என்னுடைய பார்வை தான். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை நான் சொல்வது சரிதான் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நான் லேட்டாக போட்டாலும் இறைவனர்னால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து போடுவேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்தா அதுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.